Hey guys, இன்னைக்கு அம்மா அப்பாவோட வெட்டிங் anniversary. So that something special பண்ணலான்னு I'm gonna make பால் பாயாசம். Pal payasam is made with little decoration and more love. Let's see how to make pal payasam. First ingredient என்னன்னா GRBல இருந்து 2 tablespoon of நெய் தான் ஆட் பண்ணிக்க போறேன். And first step என்னன்னா நான் முந்திரி பருப்பை முதல்ல நான் வறுத்து வச்சுக்க போறேன். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல brownish கலர்ல கிறிஸ்பியா இருக்கணும். Let me show how it should be. Wait. பாத்தீங்களா இது முறுமுறுன்னு இருக்கு. அண்ட் செகண்ட் ஸ்டெப் நான் அதே நெய்ல நான் சேமியாவை கொஞ்சம் வறுத்துக்கிறேன். நெய் இதுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதுவே போதும்னா இதுவும் லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதையும் தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். அண்ட் அடுத்த ஸ்டெப் என்னன்னா நம்மளோட ஜவ்வரிசி அதை நீங்கள் ஊற வச்சுக்கலாம் ஓகே, இல்லாட்டி நம்ம நெய்யில் வறுத்தே நம்ம பாயில் பண்ணோம்னா ஈஸியாக டக்குன்னு பாயில் ஆயிரும். ஸோ ஜவ்வரிசி நம்ம வதக்கும் போதே நமக்கு தெரியும் அது நல்ல புஷ்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் 4 glass of water அண்ட் ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். ஜவ்வரிசி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியாவை இது கூட ஆட் பண்ணலாம். அண்ட் இதையும் நல்லா கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும், ஒரு 5 minutes. இப்போ கொஞ்சம் சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன், நிறைய சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஸ்வீட் டேஸ்ட் நல்லா இருக்கும். அண்ட் இதுவும் கொஞ்சம் நான் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நான் ஏற்கனவே நல்லா பாயில் பண்ண மில்க் தான் ஆட் பண்ணணும். பாயில் பண்ணி நல்லா ஆற வச்சிருக்கணும். சூடான பால் சேர்க்காதீங்க, ஆற வச்ச பாலை சேர்த்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பும் சேர்த்து ஒரு 5 minutes அடுப்பில் வச்சதை இறக்கிட்டீங்கன்னா டேஸ்டி அண்ட் யம்மியான பால் பாயசம் ரெடி. பார்க்கவே சும்மா ஜம்முன்னு இருக்குல்ல, அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான டிஷ்ஷை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா காய்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.